திரும்ப சொல்கிறது சிவாய நம குருவே போற்றி, திருக்கைலாய பரம்பரை பற்றி, சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி, மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி, பண்டிதமணி திருவடிகள் போற்றி. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, நம்ம கூட்டத்தில் எல்லாம் கவனமாக இருங்க. நம்ம கொள்கை எது, கொள்கையோடு போங்க. அதே மாதிரி நம்ம என்ன வேலையை எடுத்துருக்குறோம், அந்த வேலைக்காக எல்லோரும் வேலை செய்யுங்க. நம்ம என்ன வேலை எடுத்துருக்குறோமோ அந்த வேலைக்காக எல்லோரும் வேலை செய்யணும். எனக்கு யார் தேவைன்னா, என்னுடைய திட்டங்கள் நிறைவேறதுக்கு யார் துணை நிற்கிறாங்களோ அவங்க தான் தேவை. அப்போ தானே நான் இந்த கூட்டத்தை வழிநடத்த முடியும். என்னுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு யார் துணை நிற்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு தேவை. அதே மாதிரி இந்த துணை நிற்கிறவங்க தான் தேவை. நான் அதில் இல்லைன்னா நான் எப்படி செயல்பட முடியும்? இப்போ நான் ஒரு டூருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். கடைசியில் ஒரு 5-6 பேர் பெண் வாங்கிட்டாங்கன்னா நம்ம அதை எப்படி சமப்படுத்த முடியும்? நினச்சி பாரு, இப்போ உண்மை எப்படி சமப்படுத்த முடியும்? அதனால் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் உள்வாங்கிக்கிடணும். சரியா? புதுசாக திட்டம் போடுறாரு, சோமவாரப்பட்டி போகிறாரு, கோப்பனூர் போகிறாருன்னா நான் அது போகிறேன்னா அது ஏன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கு ஏன் போகிறோம்னா அது ஆசிரியர் திட்டம், நீங்கள் கூட வரணும், அதுதான் உங்கள் கடமை. நீங்கள் உங்கள் கஷ்டத்தை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, அது உங்கள் கடமை. வர முடியலன்னா நீங்கள் அந்த கொள்கைக்கு வெளியே நிற்கிறீங்க, அவ்வளோதான். நான் என்ன பண்ணுறது? மது இருக்கிறாருன்னா மது வேலைக்கு போகிறாரு, வர முடியாது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அது அவர் சூழ்நிலை. நீங்கள் கொள்கைக்கு வெளியே நிற்கிறீங்க, அவ்வளோதான். இப்போ கொள்கை ஒன்றாகவும் செயல் ஒன்றாகவும் இருந்தால் எப்படி கூட்டம் ஜெயிக்கும்? புரியுதா உங்களுக்கு? கூட்டம் எப்படி ஜெயிக்கும்? அதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் சொன்ன பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட். என்ன பாயிண்ட்டு? குருகுலம் எடுத்துக்கொண்ட திட்டங்கள் ஜெயிப்பதற்காக நான் முடிந்த அளவுக்கு நான் என்னுடைய உழைப்பு இருக்கும். பணமே நம்ம கேட்கல, எதுதான் கேட்குறோம்? அர்ப்பணிப்பு இருக்கும், என்னுடைய டெடிக்கேஷன் இருக்கும். அப்படின்னா தான் நம்ம இந்த நேரத்தில் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற சூழலில் அது ரொம்ப கவனமாக நம்ம செய்யணும். திருவாசகத்தில் எந்த மந்திரம் பார்த்தோம்? போற்றியோ நமச்சிவாயங்கிற மந்திரத்துக்கு என்ன சொன்னோம்? எல்லாம் சொல்லி முடிக்கலையே, சொல்லிட்டோமா? என்ன சொல்லியிருக்கிறோம்? ஆமாம், அதை சிவாட்ட கேட்கலையே. நான் தொகை பொருள் தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ அது மீதி பொருளை சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம அந்த தொகை பொருளை அப்லோட் பண்ணலை, ஞாபகம் இருக்கா? திருச்சதகம் 63வது மந்திரம் போற்றியோ நமச்சிவாய் என்ற மந்திரம், 62வது மந்திரம். அதற்கான கருத்துரை பதவுரை சொல்லிட்டோம், அதற்கான விளக்க உரை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சுது. அடியல் சொன்ன மாதிரி முருகானந்த அடிக்கடி சொல்லுவார், எவ்வளோ அடித்தாலும் சொல்லிய மட்டும் செய்திடாத, எல்லாம் அடித்தாலும் எதை மட்டும் சொல்லிடாதன்னு மாதிரி கடைசி வரைக்கும் உள்ளது சொல்லுவேன். இப்போ விளக்க உரை எழுதுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை வீட்டில் உட்காந்து படித்தேன். நம்ம இன்னைக்கு திருமந்திரத்தில் என்ன படித்தோமோ அது அப்படியே வரும் பாருங்கள். நான் உங்களுக்கு சொன்னேன்ல, எனக்கு உபனிஷத்தில் தலைப்பு எதுவோ அதுவே வந்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள். திருவைந்தெழுத்தை நகார முதலாக, அதாவது நமச்சிவாய என்று ஓதுதல் வேத வழக்கம். வேத வழக்கம். வேதத்தில் நான் அந்த சனிக்கிழமை வகுப்பில் சொன்னேன், வேதத்தில் எத்தனை மந்திரம் தான்? 5 எழுத்தில் ஒரே மந்திரம் தான், நமச்சிவாய மட்டும்தான். வேதத்தில் சிவாய நம இந்த வகுப்பில் சொன்ன இப்படி முடிக்கிறீங்க. ஒரே மந்திரம் தான் வேதத்தில், தொடக்கமும் அதுதான், முடியும் அதுதான், ஒரே மந்திரம் தான். இப்போ ஓம் நமோ நாராயணா மாறுதா? இல்லை. ஏன்னா அவங்க முழுவதும் வேத வழக்கு, ஒரே மந்திரம் தான். சரவணபவம் மாறுதா? இல்லை. அதே மாதிரி. ஆனால் சிவன் மந்திரம் தான் என்ன செய்யுது? சிவன் மந்திரம் தான். இந்த சிந்தனை நம்ம இப்போ தான் சிந்திக்கிறோம். சிவன் மந்திரம் தான் ஆன்மாவின் பக்குவத்துக்கு ஏற்றபடி மாறிக்கொண்டே இருக்குது. அப்போ என்ன தெரியுதுன்னா, மற்ற மந்திரங்களெல்லாம் பக்குவப்படுத்துதுன்னு அர்த்தம். மற்ற மந்திரங்களாம் என்ன செய்கிறது? முருகனும் அம்மை சிவனிடத்தில் கொண்டு விடுறாரு, பெருமாளை யாற்ற கொண்டு விடுறாரு, சிவனிடத்தில் கொண்டு விடுறாரு. ஆமாம், கடத்தி கூட்டு போகிறது. திருவைந்தெழுத்து நமச்சிவாய் என்று ஓதுதல் மறை வழக்கம். அங்கே நீங்கள் ஞானியாக இருந்தாலும் அதான் மந்திரம், நீங்கள் அஞ்ஞானியாக இருந்தாலும் அதான் மந்திரம், ஒரே மந்திரம் தான். சிவாய நம என்று ஓதுதல் ஆகம வழக்கம். திருவாசகம் தமிழ் வேதமாக இருக்கிறதுனால வடமொழி வேதம் போலவே இதுவும் நமச்சிவாய மந்திரத்தை நமச்சிவாய வாழ்கை என்று தொடங்கியது.
அதாவது மாணிக்கவாசகர் திருவாசகம் தமிழ் வேதங்கிறதுனால வடமொழி வேதம் போலவே தன்னுடைய நூலை எதில் தொடங்கினாருங்கிறாரு? வாழ்க என்று தொடங்கினார். எந்த ஒரு மந்திரத்துக்கும் ஓம் என்ற ஓம் சேர்த்து சொல்லணும். எந்த மந்திரமாக இருந்தாலும் பிரணவம் சேர்த்து சொல்ல வேணும். ஆனால் நமச்சிவாய மந்திரத்துக்கு என்ன சேர்க்க வேண்டிய கட்டாயம் கிடையாது, பிரணவம் சேர்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன் கட்டாயம் இல்லை என்றால், பிரணவம்தான் எதாக விரிகிறது. பிரணவம்தான் நமச்சிவாய் என்ற 5 எழுத்து மந்திரமாக விரிகிறது. இப்போ திருமந்திரத்தில் என்ன படித்தோம்? ஆமாம், அதாவது உபனிஷத்தை எடுத்து படிக்கிறேன் சார், படிச்சுட்டு இன்றைக்கி வகுப்புக்கு படிக்குவேன்னு போவேன், அதே கான்செப்ட் வருது. உபனிஷத்தை படிச்சுட்டு ஒரு திருமந்திரம் படிக்கல, இங்கே வந்து பார்த்தா அதுவும் அதே கான்செப்ட் வருது. பரவாயில்ல, அப்போ சாமி ஏதோ நம்மளை கட்டாயப்படுத்துகிறாரு. என்ன கட்டாயப்படுத்துகிறார்? இன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் பண்ணார் எனக்கு. என்ன எழுதுனீங்க? பிரணஜம் நமச்சிவாய என்று விரிவதனால அதற்கு என்ன சேர்க்க வேண்டியதில்லை, ஓம் சேர்க்க வேண்டியதில்லை. இரண்டுக்கும் வேறுபாடு இல்லை. ஓம் என்பதன் விளக்கமே நமச்சிவாய. ஓம் தொகுத்து சொல்லப்படுகிறது. சமஸ்கிருதத்தில் சமட்டியாக சொல்லப்படுகிறது. நமச்சிவாய விரித்து சொல்லப்படுகிறது. சமஸ்கிருதத்தில் வியட்டியாக சொல்லப்படுகிறது. போற்றிவோம் நமச்சிவாயங்கிறத நம்ம கொண்டு கூட்டி எப்படி பண்ணணும்? ஓம் நமச்சிவாய போற்றி. திரும்ப எழுதுங்க, ஓம் நமச்சிவாய போற்றி என்பதற்கு ஓம் என்ற மந்திரத்திலிருந்து வேறுபடாத 5 எழுத்துக்கு பொருளாக இருக்கிற சிவபெருமானே என்னை காத்தருள்வாயாக என்று அர்த்தம். பாருங்கள், எவ்வளோ இந்த பொருள் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். போற்றியோ நமச்சிவாய் என்பதை ஓம் நமச்சிவாய போற்றி என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன பொருள்? ஓம் என்ற மந்திரத்திலிருந்து வேறுபாடு இல்லாதது நமச்சிவாய மந்திரம். இந்த மந்திரத்தின் பொருளாக இருக்கிற சிவபெருமானே எங்களை காப்பாற்று என்று பொருள். இனி வருகின்ற எல்லா தொடர்களுக்கும் இந்த பொருள் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டார். திரும்ப திரும்ப இந்த பொருள் எழுத வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டார். தொடர்ந்து எழுதுங்க. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்ற மந்திரம்தான் மாணிக்கவாசகருக்கு இறைவன் உபதேசித்த மந்திரம். இது ஒரு முக்கிய செய்தி. நமச்சிவாயை யார் உபதேசிக்கலை? மாணிக்கவாசகருக்கு இறைவன் நமச்சிவாயை உபதேசிக்கலை. உபதேசித்தது எதை தான்? சிவாய நம. நானேயோ தவம் செய்தேனுங்கிறதுல வரக்கூடிய சிவாய நம தான் அவருக்கு உபதேச மந்திரம். அப்போ அவர் எதை சொல்லியிருக்கலாம்? நமச்சிவாய சிவாய நமன்னு சிவாய நம வாழ்கன்னு சொல்லியிருக்கலாம்னு கேட்கக்கூடாது. நானேயோ தவம் செய்தேன் என்பது அவருடைய சொந்த அனுபவம். நமச்சிவாய வாழ்க என்பது அவர் கடமை வேறு, சொந்த அனுபவம் வேறு. இப்போ நான் சர்ஜரிக்கு பழகியிருக்கலாம். ஒரு பையன் தலைவலிக்கு மாத்திரை கேட்டானா நான் தலைவலிக்கான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். அதுக்காக நான் ஒன்லி சர்ஜரி டாக்டர்னு தலைவலிக்கு கத்தி வைக்க முடியுமா? அதே மாதிரி அவர் நமச்சிவாய வாழ்க சொல்கிறது அவருடைய பப்ளிக் கடமை. ஒரு சைவத்துக்கு அவர் செய்ய வேண்டிய கடமை. நானேயோ தவம் செய்தேனுங்கிறது அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டுக்கான வேறுபாடு அது. தவம் செஞ்சதுனால கிடச்சதுனால. எல்லாரும் தவம் செய்யாத போது எந்த மந்திரம் தான்? நமச்சிவாய. அப்போ அவர் எதை சொல்ல முடியாது? சிவாய நம்ம வாழ்கன்னு சொல்ல ஆரம்பிக்கும். நீங்களும் சிவாய நம்ம வாழ்கம்பீங்க. அப்போ அது தகுதி இல்லாதவர்கள் கையில் அவர்கள் பயன்படுத்தக்கூடாத ஒரு பொருளை கையில் கொடுத்ததாயிரும். உண்டா இல்லையா? கையில் கொடுத்ததாயிரும். போலீஸ் அதிகாரியாகவே இருந்தாலும் அவருடைய துப்பாக்கி அவருடைய குடும்பத்தில் யார்கிட்டையும் அவர் கொடுக்க முடியாது. யாரும் அதை பயன்படுத்தவும் முடியாது. உண்டா இல்லையா? தனியாக தான் லைசன்ஸ் வாங்கி பயன்படுத்தணும். அதனால் இதை இப்படி தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதே அவர் சில இடங்களில் ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவார்னு ஒரு இடம் இருக்குது. அதில் நீங்கள் இதில் சேர்த்துக்கிடணும்.
அப்போ ஓங்காரத்து உட்பொருளைங்கிறதுன்னு சொல்கிறாரா, அப்போ நான் அதை நமச்சிவாயத்தில் அப்ளை பண்ணுவேன்னு கேட்டால் நமச்சிவாயத்துக்கு அப்ளை ஆகிறது எதுக்கும் அப்ளை ஆகும். அப்படி புரிஞ்சுக்கணும். பண்டிதமணிக்கு மீறி நான் பொருள் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆறுபெறுவார் அச்சவைன்னு சொல்கிற இடம், அதை உபதேசித்ததுன்னு அவர் சொல்லலை. ரெண்டுக்கும் வார்த்தை வித்தியாசம் பார்க்கணும். ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவார்னு தான் சொன்னார். இங்கே நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையான, ரெண்டுக்கும் வேறுபாடு. அதற்கு என்ன பொருள்னா, ஓம்ங்கிறதுக்கு அர்த்தம் உணர்த்தினார் எனக்குன்னு அர்த்தம். ஆனால் இது உபதேச மந்திரம்னு அவரே இது கொடுக்குறார், டாக்குமெண்ட் கொடுக்குறார். அந்த 51வது பதிகத்திலே இந்த ஓம்காரத்தை பேசுகிறாரு. உய்யன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்றங்கிறது ஒரு இடத்துல வருது. இது முதல்ல சொன்னது கடைசியில் இருக்குது. ஓம் வர்ற இடம் 2 சொல்லியிருக்கிறோம். நம்ம முதல்ல சொன்னது 51வது பதிகத்தில் இருக்குது. உய்யன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்றன்னு தான் சொன்னார். ஓங்காரமாய் நின்ற மாணிக்கவாசகர் 2 இடத்துல ஓங்காரத்தை பேசுகிறார். அந்த 2 இடமுமே நம்ம உபதேசம் என்று நினைச்சிருப்போம். இவ்வளோ காலமும் உபதேசம் கிடையாது. என்னது அது? அதை இறைவன் எனக்குள் ஓங்காரமாக நின்றான் என்று ஒரு இடம், ஓங்காரத்துக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு சொன்னான்னு ஒரு இடம் எடுக்கணுமே தவிர, அவருக்கு அது என்ன மந்திரம் கிடையாது. நமச்சிவாய வாழ்வும் அவருக்கு என்ன மந்திரம் கிடையாது, உபதேச மந்திரம் கிடையாது. அவருக்கு உபதேச மந்திரம் சிவாய நம. ஆமாம், அதை நானேயோ தவம் செய்தேன் என்ற மந்திரத்து மூலமாக கண்டுபிடிச்சிடுங்கன்னு கொடுத்துருக்கிறாரு. இந்த மந்திரத்தில் புயங்கம் என்று ஒரு சொல் இருக்கு. அதுக்கு பாம்பு என்று பொருள். அந்த பாம்பை ஏன் சொல்றாராம்? புயங்கம்னா பாம்புன்னு தானே நம்ம பொருள் சொல்லுவோம். பண்டிதமானி மாதிரி பொருள் சொல்ல பழகணும் நம்ம எல்லாரும் சொல்கிறோம். பாம்பை ஏன் சொல்கிறாராம்? விஷத்தை கக்கிற பாம்பை நகையாக அணிஞ்சிருக்கிற, ஆனால் என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற அப்படி கேட்குறாராம் மாணிக்கவாசகர். இப்படி நீங்கள் தேவாரத்துக்கு பொருள் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். நேற்று நம்ம போட்ட திருவாசகத்தை கேட்டு குணசுந்தரியமாக காலையில் கூப்பிட்டு எவ்வளவு செய்தி, அவ்வளவு அற்புதமாக இருந்தது வகுப்பு, எத்தனை அறிவுரைகள், நீங்கள் வேணால் கூப்பிட்டு கேளுங்க, இப்படி வாத்தியாட்ட பேசுனீங்களான்னு. இவரே போஸ்டர் ஒட்டிட்டு எழுதுறாரா அல்லது நீங்களே சொன்னீங்களான்னு கேளு. காலையில் கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாங்க, எவ்வளவு சூப்பராக இருந்தது. என்ன பத்து? அதிசய பத்து. எவ்வளோ அழகான விளக்கம், எவ்வளவு செய்திகள். நாங்கள் அப்போ இதில் நீங்கள் இதை என்ன செஞ்சுக்கணும்? பாம்புன்னு ஒரே வார்த்தை தான். இதுக்காக தான் சொன்னாருன்னு இவர் அடிச்சு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? விஷம் கக்கக்கூடிய பாம்பை நகையை அணிஞ்சிருக்கிற, என்ன நீ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய், ஏற்றுக்கொள்ளல் ஆகாது. மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, உன்னை அணுவதற்கான தகுதி இல்லாமல் நான் இருக்கிறனோ என்று நான் கவலைப்படுறேன்னு அர்த்தமா. என்ன சொன்னதுக்கு மட்டும் அது பாரு, போற்றியோ நமச்சிவாய புயங்கனேன்னு முடிச்சிருந்தா விட்டுருப்பாரு. புயங்கனே மயங்குகின்றேன். அப்போ அதுக்கு என்ன பொருளாம்? விஷம் கேட்குற பாம்பை நகையை அணிஞ்சிருக்கிற, என்ன ஏற்றுக்கிட மாட்டேங்கிறான், நான் தப்பு வாங்கிட்ட இல்லை, யார்கிட்ட இருக்குது என்று நான் மயங்குகிறேன், புயங்கனே மயங்குகின்றேன் என்றார். அடுத்து சொல்றாரு, வேறு யாரிடத்திலால் அடைக்கலம் புகலாம் என்றால் அடைக்கலம் தருவார் யாரும் இல்லை, புகலிடம் பெரிதொன்று இல்லைனர். சார், பிரம்மாவுக்கும் நமக்கும் பிரச்சனை ஆயிட்டுனா திருமால்கிட்ட போகலாம், திருமாலுக்கும் நமக்கும் பிரச்சனை ஆயிட்டுனா யார்? சிவன்கிட்ட போகலாம். இந்திரனுக்கு நமக்கும் பிரச்சனை ஆகுனா யாரோ பிரம்மன் யார்கிட்டயோ போகலாம். பிரச்சனையே சிவனிடத்தில். எங்கே போகிறது? இப்போ நாம் போய் பெருமாள்கிட்ட போய், பெருமாளை இந்த மாதிரி சிவனுக்கும் நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் குறைஞ்சி போச்சு, நான் எல்லாம் கரெக்டு தான், நான் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா எனக்கே யார் தான் வழிகாட்டுறா? அவர் தான். நீங்கள் எங்கே போயிடுறது நல்லது. நீங்கள் சாட்சிக்காரன் காலில், சண்டைக்காரன் என்ன காலில் விழுறதுக்கு நீங்கள் சண்டைக்காரன் காலிலே விழுந்துடுறது நல்லது. நீ அங்கேயே போயிருங்க அப்படின்னு சொல்லுவீங்கிறாரு. என்ன அழகா! என்னுடைய பதவியும் போயிடும். நீ என்கிட்ட வந்திருக்கான்னு தெரிஞ்சாலே தூக்கிடுவாங்க. புகலிடம் பெரிதில்லை இல்லை, அதாவது என்னை ஏற்றுக்கொள்கின்ற புகலிடம் வேறு யாதும் இல்லை. சரி, இப்போ இந்தியன் பேங்கில் 20 கோடி 30 கோடி ஒரு மில்லுக்காரர் லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறாரு. இந்தியன் பேங்க் இல்லை, ஸ்டேட் பேங்கில். அதானே இருக்கிறதுல பெரிய பணப்புழக்கம் இருக்கிற பேங்க். ஸ்டேட் பேங்கில் அண்டர்ஸ்டாண்டிங் குறைஞ்சதுக்காக ஏதோ கிராமத்தில் போய் கூட்டுறவு பேங்கில் லோன் வாங்க முடியுமா? வாங்க முடியாதா? அவருடைய தேவைக்கு அது தாங்காது. அவர் வேணால் என்ன சொல்லுவார்?
பொதுவாக பேங்கில் என்ன நடைமுறைன்னா ஒவ்வொரு லட்சமும் 10 பேர்கிட்ட கொடுக்குறத 10 லட்சத்தை ஒரே ஆள்கிட்ட கொடுக்க விரும்புவாங்க. இது பேங்க் நடைமுறை. அவங்க வேணால் என்ன சொல்லுவாங்க, ஒரு 15 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா 2 லட்ச ரூபா ஆரம்பிப்பாங்க. எங்கள் கிராமத்து கூட்டுறவு பேங்கில் இவருக்கு தேவை எவ்வளவு? 10 கோடி, 20 கோடி, 30 கோடி. இவருக்கு தேவை மோட்சம். வேறு யார்ட்டும் போய் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் வேறு யாரும் இல்லைன்ட்டார். அது இன்னொரு பாயிண்ட் அடிக்கிறார் பண்டிதமணி. அப்படி ஒரு இடத்தை நீ உனக்கு வேறாக அமைத்து சாமிகிட்ட சொல்கிறாராம் மாணிக்க வாசகர். அதாவது நீ ஒரு வேலையை பண்ணிவிடாதங்கிறாராம். உனக்கு பதிலாக ஒரு வேலையை, ஒரு இடத்தை அமைச்சு அங்கே போகன்னு என்னைய சொல்லவும் சொல்லிடாதங்கிறார். அப்படி போகன்னு என்னைய சொல்லவும் சொல்லிடாது. புறம் என்னை போக்கல் கண்டாய், அப்படி போன்னு சொல்லிடவும் செய்யாத, கையை காமிச்சிட. இப்போ நம்ம பையன் சரியில்லைன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு தொழிலதிபர் இருக்கிறாரு, ஒரு மகன் சரியில்லை. அப்பா வந்து உள்ளூரில் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்குது. அவருக்கு தெரியுது பையன் இங்கே இருந்தானா பிஸ்னஸ் முடிஞ்சதுன்னு தெரியுது. பையனை கூப்பிட்டு சொல்கிறாரு, நமக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் நமக்கு பிரான்ச் இருக்குது, நீ ஒன்று செய்யி, ஒரு ஏதோ ஒரு நகரத்தை சொல்கிறாரு, அங்கே ஒரு பிரான்ச்சு போட்டு தர, அதை பார்த்துக்க, அங்கே போயிரு. அப்படி யாரையும் அனுப்ப வாய்ப்பு இருக்குது. அவருடைய முடிவு என்ன? அது முடிஞ்சாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, எதை காப்பாற்றலாம், இதையாவது காப்பாற்றலான்னு அவர் முடிவு பண்ணி அந்த மாதிரி மகனின் எனக்கு நகர்த்துற வாய்ப்புகள் சமூகத்தில் நிறையா இருக்குது. அந்த மாதிரி எதையாவது பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாராம். யார்கிட்ட? புறமியனை போக்கல் கண்டாய், புறமியனை போக்கல் கண்டாய் என்று சொல்லாராம். அடுத்தது, இது ஆனில் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க. நான் இடையிடையே ஆஃப் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இல்லைன்னா திரும்ப தடவை போட்டு விட்டுடலாம். போயிட்டு எனக்கு புகலிடம் உன் திருவடியே ஆகும். புகுவேன் எனதே திருச்சதகத்தில் 16வது மந்திரத்தில் இருக்குது. புகுவேன் எனதே நின்பாதம். அந்த வார்த்தை அழகாக இருக்குது. புகுவேன் எனதே நின்பாதம்னா என்ன அர்த்தம்னா, உன் திருவடி யாருக்கு, யாருடைய பொருள், ப்ராப்பர்ட்டி, என்னுடைய ப்ராப்பர்ட்டிங்கிறார். புகுவேன் எனதே நின்பாதம். என்னை அடிமை கொண்ட உன் திருவடிக்கு தான் புகழ்வேன். அடுத்தது, வெல்க வெல்க காக்க காக்க என்னும் பொருள் தோன்ற, வெல்க வெல்க காக்க காக்க என்பதை சயசய போற்றி போற்றி என்று அடுக்காக கூறினார். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், அதுதான் திருச்சதகத்தில் 16வது மந்திரம். புகுவேங்கிறது கிடையாது, அதுக்கு நம்பர் கொடுக்கல. அதனால தான் நம்ம கண்டுபிடிக்க முடியல. பார்த்தீங்களா? வாழ்த்துவதும் என்பது தான் திருச்சதகத்தில் 16வது மந்திரம். புகுவேன் எனதே நின்பாதம்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சுக்கிடலாம். வெல்க வெல்க காக்க காக்க என்னும் பொருள் தோன்ற சயசய போற்றி போற்றி என்னும் அடுக்காக கூறினார். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் என்றபடி இறைவனை நோக்கிய கூறிய வெற்றி யாருக்கு கிடைக்கணும்னு நினைச்சாரு? இறைவன் எப்போதும் வெற்றியில் தான் இருக்கிறான். இறைவனை நோக்கி கூறிய வெற்றி யாருக்கு சொல்லப்பட்ட வெற்றி? நமக்கு சொல்லப்பட்ட வெற்றி. பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமேன்னா, யார் பல்லாண்டு இருக்கிறதுக்காக பல்லாண்டு சொல்கிறோம்? நமக்கு சொல்கிறோம். இறைவனுக்கு வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுறோம். திருப்பள்ளி எழுச்சி பாடுறோம்னா சாமி தூங்குறாரா? அப்போ அவர் தூங்கும்போது நம்மளை காப்பாற்றினது யார்? அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நமக்கு சாமி தூங்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக யார் தூங்குற மாதிரி பாவிக்கிறார்? இறைவன் சரிப்பா நான் தூங்கியாச்சுப்பா, பள்ளியறைக்கு சாமி போயிட்டார், சரி ஓகே தூங்குறேன். பள்ளியறை கதவை போட்டினவரும் நம்மளை யார் தான் காப்பாற்றணும்? அந்த உணர்வு நமக்கு வரணும். உத்திஷ்டோன்னா பெருமாள் தூங்கலை, அவர் தூங்கவே இல்லை. நாம் அவரை எழுப்புறதா ஃபீல் பண்ணும்போது நாம் எந்திரிக்கிறோம். நம்முடைய எதை எந்திரிக்கிறது? உள்ளம் விழிக்கிறது. உள்ளம் விழிக்கிறது தான் பெருமாள் தூங்குறதில்ல. அப்படின்னா காப்பாற்றுறது யார்? அவர் தூங்கினார்னா காப்பாற்றுறது யார்? பள்ளியறையில் சிவபெருமான் தூங்கினார்னா காப்பாற்றுறது யார்? அதெல்லாம் நம்ம கொஞ்சம் உள்ளுணர்வோடு புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்முடைய ஆகம சடங்குகள், வேத சடங்குகள். அந்த சடங்குகளை இறைவனே எழுதி வச்சு, இப்போ ஒரு தீவிர சிவாச்சாரியார்னு வச்சுடுங்களேன். தீவிர சிவாச்சாரியாருக்கு சிவனை விட்டு பிரியவே மனசு இல்லைன்னு வச்சுடுங்களேன். அவர் சிவபெருமான் எப்படி ஆறுதல் படுத்துவார்? அதாவது 8:30 மணிக்கு பள்ளியறைக்கு நான் போகணும், அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னா தான் அவர் போவார்னா அவர் எங்கே கிளம்பணும்? நம்மளை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் அவர் எங்கே போகிறாரு? அப்படி புரிஞ்சோன்னு நீங்கள் அவர் பள்ளியறைக்கு போகிறதுக்கு தான் நீங்கள் கோயிலுக்கு போனதான் முடிவு பண்ணிடக்கூடாது. அப்போ தான் நீங்கள் வந்து அந்த தீவிர பக்தர்கள் வந்து வெளியே நகரணும்னா இறைவன் அப்படி ஆக முடியும் சடங்கை வகுத்து வச்சிருக்கிறது.
இப்போ நீங்கள் திருச்செங்கோடு போனீங்கன்னா நடை சாத்துற நேரம் கிடையாது, நடை பூட்டுற நேரம் ஒன்றும் கிடையாது. மதியெல்லாம் நடை சாத்துதல் கிடையாது. காலையில் திறக்கிறாங்க, சாயங்காலம் தான் பூட்டுறாங்க. அப்போ ஆகம விதி எங்கே போச்சு அப்படின்னா, விதிகள் என்பதே நம்ம போன வகுப்பில் பேசணும். விதிகள் என்பதே பாதுகாப்பு கருதி தான். அங்கே வர்ற அடியார்கள் 300 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து வர்றான் திருச்செங்கோடு இறைவனை பார்க்க. அவனை நம்ம நடை சாத்திட்டுன்னு சொன்னால் பொக்குன்னு போயிடுவான். ஆகமும் அங்கே விட்டு கொடுக்குது. என்ன சொல்லுது? சரிப்பா, உனக்காக நான் கதவை திறந்துட்டு உட்காந்துருக்கேன், பார்த்துட்டு போயிரு சாமி. ஆமாம் ஆமாம், முடிச்சிருவோம். நீங்கள் கொடுமம், இவர் சொன்ன மாதிரி கொடுமம் சுத்து கோயில் போனீங்கன்னா 6 மணிக்கு மேலே சிவாச்சாரியாரே 6-6:30 மணிக்கு மேலே இருக்க மாட்டாங்க. இது அந்த நாகலிங்க மரம் அதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கும். அந்த நாகலிங்க மரம் அதெல்லாம் இதாக அப்போ அந்த மாதிரி கோயில்களில் சீக்கிரமாக நடை சாத்துறாங்க. அதனால் நீங்கள் விதிகளை அப்படியே தொங்கி பிடிச்சிக்கிட்டு விதிக்கு பின்னால் ஓடக்கூடாது. விதிகள் என்பது சாமிக்காக அல்ல, யாருக்காக? ஆமாம், நம்ம பாதுகாப்புக்காக. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த வெளிச்சத்துக்காக தான் அந்த நாளில் வச்சது. அந்த நாளில் தான் வச்சது. எங்கள் சிவமலிங்க சாமி கோயில் அந்த விசாகம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலா இருக்கிற டைமில் தான் வரும், பெரிய விழாக்கள் எல்லாம். சரி, இஸ்லாமியர்களே நிலாவை வச்சது எதுக்கு? இந்த பாலைவனங்களில் அவங்க நடமாட இதுக்கெல்லாம் எது வேணும்? வெளிச்சம். அப்போ இந்த வாழ்த்துவதும் வானவர்கள் என்று இறைவனை வாழ்த்தியது யாருக்காக? எனக்காக வாழ்த்தியது. அந்த ஆர்வத்தில் அடுக்கடுக்காக சொல்கிறாராம். ஆர்வத்தில் விரைவுனால சயசய போற்றி போற்றிங்கிறாராம். இந்த மந்திரத்துக்குன்னு மட்டும் தனியாக இருக்கார் பண்டிதமணி. திருவைந்தெழுத்தை பிரணவத்துடன் பலமுறை ஓதுவதால் அழிவில்லாத பேரின்பம் உண்டாகும். அவர் எழுதின வரியை அப்படியே சொல்கிறேன். அதனால் 4 அடிகளிலும் நாணலம் கனிய ஓதினார். 4 அடிகளிலும் கனிய ஓதினார். இதன்கண் புகழுடம் பிரிதொன்றில்லேன் என்றும் புறம் எனை போக்கல் கண்டாய் என்றும் மயங்குகின்றேன் என்றும் கூறியதால் இறைவன் அருளை வேண்டி கூறியதால் இது என்ன இரங்கல்? காருண்யத்து இரங்கல். காருண்யத்தின் இரங்கல்னா இறைவனுடைய அருளுக்காக இறங்குது என்று நிறைவு செய்வோம். இன்றைய வகுப்பு நிறைவாகிறது. மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருமூலர் திருவடிகள் போற்றி. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளை எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆரதி கேட்ப எம்பெருமான் வள்ளி எழுந்தருளை நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய.